வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று தான் பண்ண போகிறோம். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சது ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம டக்குன்னு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். பாருங்கள், வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை கப்புக்கு, இந்த கப்பில் ஒரு அரை கப்புக்கு வந்து ரவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம வெறும் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுப்போம். இது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க நேரத்திலேயே பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு எப்படியுமே நம்ம டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் வச்சுட்டே தான் இருப்போம். ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து ஏதாவது ஸ்கூலுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு கறி தான் நமக்கு பெஸ்ட்டாக தெரியும். அதனால அதுதான் நம்ம வந்து மோஸ்ட்லி பண்ணுவோம் இல்லையா? அதனால டெஃபினட்டாக இருக்கும், உடனே பண்ணிடலாம் நீங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து எண்ணெய் கடாயில் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுத்து. குட்டி குட்டி போண்டாவாக போட்டுடலாம். நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம டக்குன்னு வந்து உருளைக்கிழங்கையும் ரவையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்து, ஒரு குட்டி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.